அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம். சந்தோஷம். மாலை வணக்கம். நல்லது, சந்தோஷம். வணக்கம் சார். நல்லா இழுத்து விடலாம். 3 தடவை ஆழ்ந்த சுவாசம். நல்லது, சந்தோஷம். நேரடியா பயிற்சி போயிடலாம். ரெடி? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது டாக் பிரீத். எந்த ஒரு பயிற்சியை நாம தொடங்கும் போதும் சுவாசத்தை கவனித்து தொடங்குவது, அந்த பயிற்சியை முடிக்கும் போதும் அந்த சுவாசத்தை கவனிப்பது மிக 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 அவசியமானது. ரொம்ப சந்தோஷம். ரெடி? டாக் பிரீத். மூச்சை இழுத்துக்கிட்டே மேல போகணும். ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம் நல்லா பெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல மூச்சை விட்டுக்கிட்டே வரும்போது முதுகு தண்டோட பேக்ல நல்லா பெண்ட் பண்ணணும். அடிவேர் நல்லா சுருங்கணும். வாய் திறந்த நிலையில வாந்தி எடுக்கிற மாதிரி அடி தொண்டையில இருந்து ஸ்டொமக், லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாம் வெளியில வந்தாலும் பரவாயில்ல, கக்குற மாதிரி அடி தொண்டையில இருந்து வெளியில உந்தி தள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெடி? ஸ்டார்ட். ரெடி? 1 2 3 4 5 Relax. யாருக்காவது பேக்ல பெண்ட் பண்றதும் ஃப்ரண்ட்ல ரொம்ப குனியறதுக்கும் முடியல, வாய்ப்பு இல்லை அப்படின்னா நெக் மட்டும் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாலே ஓகே. செகண்ட், 2வது சுற்று. ரெடி? இப்ப ஸ்பைனல் கார்டு பெண்ட் ஆக வேண்டாம். 2வது சுற்று. கழுத்து மட்டும் அப் அண்ட் டவுன். ஓகே? ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா லூஸ் பண்ணிருங்க. மூச்சு நல்லா இழுத்து விடலாம். நிறைவா 3வது சுற்று. அப் அண்ட் டவுன். ஸ்பைனல் நல்லா பெண்ட் பண்ணி நல்லா ஃப்ரண்ட்லயும் நல்லா பெண்ட் பண்ணணும், பேக்லயும் நல்லா பெண்ட் பண்ணணும். டாக் பிரீத். ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கண்ணை முடிக்கலாம். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஆழ்ந்த சுவாசம். அடிவேர் நல்லா சுருங்கி விரியணும். சந்தோஷம்.
இன்றைய நன்னெறிகளாக நல்லொழுக்கங்களாக நாம் பார்க்க இருப்பது எதிலும் அவசரப்படாத தன்மை. அது என்னது? எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படவே கூடாது. சார் எமர்ஜென்சிக்கு அவசரப்பட்டு தானே எவ்வளவு பெரிய உயிருக்கு ஆபத்தான நிலையாக இருந்தாலும் சற்று நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டுமே தவிர, முடிவெடுக்க வேண்டுமே தவிர, அவசரப்பட்டோம் அப்படின்னா அது பதறிய காரியம் சிதறும் என்ற அடிப்படையில் அது பலனற்று போகும். இந்த பக்குவம் நமக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில நாம எதையும் ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும். அப்ப அவசரப்படாத ஒரு தன்மையை, ஒரு குணத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயல வேண்டும். வீட்டுல கணவன் மனைவி சண்டைகள், குழந்தைகளை திட்டுறது, பிறரோடு ஒத்து போகாத தன்மையெல்லாம் இந்த அவசரப்பட்டு பேசுறது, திட்டுறது. ஏதாவது சொன்னோடனே முழுக்க கோவம் வந்து ஏதாவது பேசுறது. இந்த அவசரப்பட்டு பேசக்கூடிய, அவசரப்படக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் எந்த இடத்துல எல்லாம் நம்ம அவசரப்பட்டு நிதானம் இல்லாம பேசுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு செயலை செய்யறோம்னு இன்னையிலேருந்து கவனிக்க தொடங்குங்க. இது ரொம்ப 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 முக்கியம். அப்ப அவசரப்படக்கூடிய பழக்கத்தை இன்று முதல் விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக எதை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், சேர்க்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அப்படின்னா, காத்திருந்து பெறக்கூடிய ஒரு சுகம். இந்த காத்திருக்கிறது அப்படின்னா என்ன? சற்று பொறுமையாக வெயிட் பண்றது. கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து வெயிட் பண்றோம்னு அர்த்தம், காத்திருக்கிறோம்னு அர்த்தம். இந்த பொறுமையற்ற தன்மை தான் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கோபத்தையும், பரபரப்பையும், டென்ஷனையும், நிம்மதியற்ற மனநிலையும் உருவாக்கும். அப்ப அந்த பொறுமை வருவதற்கு எல்லா விஷயத்திலையும் சற்று வெயிட் பண்றது அப்படிங்கிறது காத்திருக்கும் பழக்கம். இப்ப எல்லாம் அடுத்த செகண்ட் அப்படிங்கிற மாதிரி உடனே 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 நான் கேட்கறதுக்கு உடனே பதில் சொல்லும். அந்த வெயிட் பண்ற ஒரு பொறுமையற்ற தன்மை. ஏன்னா வேகமான வாழ்க்கை, ஃபாஸ்ட் லைஃப். எவ்வளவு வேகமான வாழ்க்கைன்னு சொல்ற அந்த ஃபாஸ்ட் லைஃப்ங்கிறது வேஸ்ட் லைஃப். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். அதனால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் காத்திருந்து நாம் பெறக்கூடிய ஒன்று காலத்திற்கும் பலன் தரும். அவசரப்பட்டு உருவாக்கக்கூடியது அது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வேஸ்ட் ஃபுட்டா போயிடும். அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிடும். அதனால வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் இந்த காத்திருந்து ஒன்றை பெறுவதற்கு அந்த பொறுமையையும் பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி சார். ஒரே ஒரு क्वेश्चन சார். எஸ். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. காத்திருப்போம். நல்லதுங்கய்யா. நேத்து கபாலபாதை நம்ம செஞ்சோம்ல சார். ஆமா. அது செஞ்சு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது எனக்கு. ஜெனரலாவே ஹீட் பாடி. பிராணாயாமம் ரொம்ப பண்ண மாட்டேன், மைல்டா தான் பண்ணுவேன். இப்ப பண்ணது தலை ஃபுல்லா எரிச்சல், உடம்பு ஃபுல்லா செம ட்ரை ஆகி நீராகாரம் சாப்பிட்டாலும் செட் ஆகல, மூக்கெல்லாம் கட்டி வந்துருச்சு. இந்த 2 நாள்ல என்ன சார் பண்ணலாம்? நேத்து நைட்டு ஃபுல்லா அதே கபாலபதிய ஒரு வாரம் தொடர்ந்து செய்யும். ஏன் அப்படின்னா, எது செய்யும் போது ஒரு சிரமம் வருதோ அது உள்ள கிளீனிங் ப்ராசஸ்ல ஒரு வேலையை செய்து கரெக்டா போய் ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உடம்பினுடைய இன்டர்னல் ஹீட் இதை செய்யும் போது வெளிப்படுது அப்படின்னா அது கபாலத்திலேயோ பாடி இன்டர்னல்லையோ இருக்கக்கூடியது இப்பதான் வெளியில கிளம்பி வருது. உண்மையிலேயே இப்ப நம்ம செய்யக்கூடிய பஸ்திரிகா, கபாலபதி, டாக் பிரீத் இப்ப நான் செய்யற மாதிரி ஃபாஸ்டா செய்யறது அப்படின்னா தொடக்கத்துலதான் ஃபாஸ்டா செய்யும். ஒரு கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இத ரொம்ப மெதுவா ரசிச்சு அனுபவிச்சு பொறுமையா செய்ய போறோம். அப்பதான் ஒரு சுகம் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், உடம்பு அப்படியே லேசாகும், மனசும் லேசாகும். கபாலபதி செய்யறதுல
இப்படிதான் செய்யணும். சார் இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும். எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த உடம்ப சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்படி செய்யணும். ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற டஸ்ட வெளியேத்தாம நல்லதை உள்ள கொண்டு போய் பதிவு பண்ணக்கூடாது. பொறுமையாக நீங்கள் ரசிச்சு அனுபவிச்சு செய்தால் வெளியில இருந்து நல்லது நிறைய போய் உள்ள பதிவாகும். உள்ள இருக்க கெட்டது வெளியில வர வாய்ப்பு இருக்காது. முதல்ல கிளீனிங் ப்ராசஸ்ங்கிறது வேகமா இன்டர்னலா இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி உடம்ப அப்படியே லேஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பஸ்ரிக்காவும் சரி கபாலபதியும் டாக் பிரீத்தையும் ரசிச்சு அனுபவிச்சு பொறுமையா ஒரு பயிற்சி செஞ்சாலும் அது ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதா மாறும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். இப்ப உங்களுக்கு ஃபாஸ்டா செய்யும் போது அந்த கட்டிகள் வருது, உஷ்ணம் அடையுதுன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு மட்டும் பொறுமையா, அதாவது நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே போய் எம்டி ஆக்கிட்டு இழுத்துக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் விட்டுக்கிட்டே போய் எம்டி ஆக்கி இழுத்துக்கிட்டே வந்து மெதுவா அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம கிளீனிங் ப்ராசஸ்ல இன்ஹேல் பண்ணக்கூடாது, எக்ஸேல் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணலாம். ஆனா எப்ப செய்யணும்னா கொஞ்சம் பாடி இன்டர்னல் ஹீட் நார்மல் ஆகணும், பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகணும், சைனஸ் கேவிட்டியில நீர் கோர்வை இருக்கக்கூடாது, ஆர்கான் ஃபங்க்ஷன் நார்மல் ஆகணும், ஹார்மோன் கண்ட்ரோல் வரணும். இது எல்லாமே ஒழுங்குக்கு வரும். அதிகபட்சம் 15 days ஆகும். ஒரு அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வர்ற வரைக்கும் 15 நாள், 2 வாரங்களுக்கு பிறகு நாம அப்படியே இப்போ ஃபாஸ்டா செஞ்சதெல்லாம் ஸ்லோவா செய்வோம். அடுத்த வாரம் என்ன செய்வோம்னா மீண்டும் ஃபாஸ்டா செய்வோம். அந்த மாதிரி. நல்லது, சந்தோஷம். அதனாலதான் இந்த 1 மாத காலம் என்பது நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த பயிற்சிக்கு பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த பழக்கமும் பக்குவமும் வந்துவிட்டால் பிறருக்கு பயிற்சி கொடுப்பதற்கு நாம் தயாராகி விடுவோம். ஓகே சார், ட்ரை பண்றேன் சார். நல்லது, சந்தோஷம். நல்லது, சந்தோஷம்.